கொய்யால இந்த உலகத்துல டிப்ரெஷன் இல்லாத ஆளே இல்ல. சிறுசுல இருந்து பெருசு வரை எல்லாம் டிப்ரெஷன் தான் சுத்திட்டு இருக்காங்க. இந்த டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா அதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு பார்த்தா நிறைய ட்ரிக் எல்லாம் இருக்கு. அதுல முக்காவாசி யூஸ் பண்ற ட்ரிக் என்ன தெரியுமா? ஒண்ணு, பாத்ரூமுக்குள்ள போய் பேசுறது. ஐயோ மாசம் பிறக்க போகுது, வீட்டு வாடகை கொடுக்கணும், பைக் இஎம்ஐ கட்டணும், அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு பிரச்சனை இல்லடா, பண்ணிடலாம், பக்காவா பண்ணிடலாம், சூப்பரா பண்ணிடலாம், டென்ஷனே ஆகாது. ரெண்டாவது, யாருமே இல்லைன்னா செவுத்துக்கிட்டயோ இல்ல செடிக்கிட்டயோ போய் பேசுறது. உனக்கு ஒண்ணு தெரியுமா செடிய யாழ் எனக்கு கைட்டு விட போறான்னு நினைக்கிறேன், என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நடுவில் எது இந்த பாய் பிஸ்டி எங்கேருந்து போறானுங்க இந்த பாய் பிஸ்டி ரொம்ப நொல்லு பண்றானுங்க. அதான் நான் லவ் பண்றேன். அப்புறம் என்ன பாய் பிஸ்டி நோ பிஸ்டி, இந்த நாய்களாலே லவ் கொடுக்கும் போல இருக்கு. மூணாவது என்னன்னா, டேய் என்னடா தனியா பேசிட்டு இருக்க? ஐயோ டேய், இதெல்லாம் யாராவது ஊருக்குள்ள பார்த்தாலும் பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? இதாங்க மூணாவது பிரச்சனை. யாராவது நம்ம கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, ஆனா நம்ம என்னவோ அவங்க சொல்றதை விட வேற எதையோ நம்ம யோசிச்சுட்டு நமக்குள்ள நாமே பேசிட்டு இருப்போம். டேய் என்னடா என்னடா அப்ப இப்ப கூட நான் சொல்றது உன் காதுல விழவே இல்லையா? புறம்போக்கு என்னதான் இப்படி பண்ணி என்னதானா உன் மைண்டுக்குள்ள ஓடுது? சொல்லிதான் சொல்லியாண்டா பைத்தியக்காரா, என்னதானா பிரச்சனை? சரி சொல்லுங்க, உங்களுக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சுன்னா எந்த ட்ரிக் யூஸ் பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.